சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. வெற்றி வெற்றி வெற்றி. நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு விஜய் அவர்களுக்கு சாதகமாக மாறியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் கரூர் வழக்கு நடைபெற்ற பொழுது பல்வேறு கேள்விகளை நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் விஜய் அவர்கள் மீதே முன்வைத்தார். இதன் பின்னணியில் திமுக இருப்பதை நாம் கூறியிருந்தோம். செந்தில்குமார் அவர்கள் திமுகவின் அரசியல் குடும்பத்திலிருந்து வந்தவர்தான் என்பதும், செந்தில்குமாரின் தாயார் 2 முறை எம்எல்ஏவாக திமுகவின் ஆட்சியின் பொழுது செயல்பட்டுள்ளார். மேலும் செந்தில் பாலாஜி அவர்கள் டாஸ்மாக் முறைகேடு வழக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கு விசாரணைக்கு வந்தபொழுது அதை நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் அந்த வழக்கை தான் விசாரிக்க மாட்டேன் என்று தெரிவித்து அந்த வழக்கில் இருந்து விடுபட்டார் என்பதையும் நாம் பார்த்திருந்தோம். இந்த வழக்கு விசாரணை கரூர் நீதிமன்றம் ஒட்டுமொத்த வழக்கு விசாரணையும் மதுரை கிளை நீதிமன்றம் தற்பொழுது உயர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்ட பொழுது இந்த வழக்கை தானாக முன்வந்து செந்தில்குமார் அவர்கள் விசாரணை செய்தார். அதில்தான் பல்வேறு குளறுபடிகள் இருந்ததை சுட்டிக்காட்டியும், ஒருதலைபட்சமாக நீதிபதி தெரிவிப்பது முறையல்ல, நீதியரசராக இருக்கக்கூடியவர் எந்த ஒரு சாதி சமய மற்றும் அரசியல் பின்புலம் இல்லாமல் உண்மைக்கு ஆதரவாக மட்டும்தான் கூற வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் விஜய் அவர்களது தரப்பினர்கள் மனு ஒன்றை கொடுத்துள்ளனர். இந்த வழக்கு விசாரணை வந்துள்ளது. இந்த நிலையில்தான் இந்த வழக்கை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் இதுவே முதல் வெற்றியாகவும் விஜய் அவர்களுக்கு பார்க்கப்படுகிறது. மேலும் செந்தில்குமார் அவர்களது தலைமையில் இந்த வழக்கு விசாரணை நடத்தக்கூடாது, அப்படி நடத்தப்பட்டால் அங்கு உண்மை வெற்றியடையாது என்பதை கூறி தற்பொழுது வேறு நீதிபதிக்கு இந்த வழக்கை மாற்ற வேண்டும் பல்வேறு ஆதாரத்துடன் உச்சநீதிமன்றத்தில் விஜய் தரப்பினர்கள் கூறியுள்ளனர். இந்த வழக்கு விசாரணையின் பொழுது உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை கொண்டிருப்பதாகவும் நீதிபதியை மாற்றுவதாக முடிவெடுத்திருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மீது எந்த ஒரு தவறும் கிடையாதா என்று கேட்டால் அவர் மீதும் தவறு இருக்கிறது. ஆனால் தமிழக அரசின் மீது நல்லதை மட்டும் கூற வேண்டாம் என்றும், அவர்கள் மீது எந்த அளவிற்கு தவறுகள் இருக்கிறது என்பதையும் நேரடியாக மக்களிடம் சுட்டிக்காட்ட வேண்டும். 10,000 பேர் கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதற்கு அதிகமாக 25,000 பேர் கூடுகிறார்கள் என்றால் அந்த இடத்தில் காவல்துறையினர்கள் கட்டுப்பாடு அதிகமாக இருந்திருக்க வேண்டும். ஒரு அளவிற்கு மீது கூட்டங்கள் கூடும் பொழுது அந்த மீட்டிங்கை, அதாவது அந்த பிரச்சாரத்தையே தடுத்திருக்க வேண்டும் என்ற கேள்விகளையும் தற்பொழுது நீதிமன்றத்தில் விஜய் தரப்பினர்களே கூறியுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.